ஹாய் ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சிட்டு இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன் இந்த சைடு. என்னாச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு உளுந்து எல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க வேர்க்கடலையை. அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்பும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கருகாமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க திரும்ப. ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, இந்த கத்திரிக்காவை ஆல்ரெடி நான் ஸ்டஃப் பண்ணி மிளகாத்தூளை டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதாவது தோல் மட்டும் சுருங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதை தோல் சுருங்கின அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த இதுலேயே. அது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஆயிலில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு, எனக்கு நான் ஒரு எலுமிச்சை சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா கொதிக்க விட்டோடனே நல்லா திக்காகி வரும் கிரேவி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எடை கட்டோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சூடாக சாதம் வடித்து இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு கூட உங்களுக்கு என்ன பொரியல்லாம் தொச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக.